ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரபல தென்கொரிய இசைக்குழுவான BTS இந்தியா வரவுள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த BTS இசைக்குழுவுக்கு உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் BTS இசைக்குழுவில் மொத்தம் 7 இளைஞர்கள் உள்ளனர். காதல், நம்பிக்கை, துரோகம், உற்சாகம் என அனைத்து வயதினராலும் தங்கள் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடிய கருத்துகள் BTS குழுவினரின் பாடல்களில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உலகம் முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் வேகமாக பிரபலமடைந்து விட்டது. பாடல்கள் மட்டுமில்லாமல் BTS குழுவினர் தங்கள் சொந்த அனுபவங்களை, போராட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வீடியோக்களையும் வெளியிட்டு வருகின்றனர். BTS இசைக்குழுவினரை போலவே ஆடைகள் அணிவது, கைகள், காதுகளில் ஆபரணங்களை அணிவது, காலணிகள் போட்டுக்கொள்வது இளம் தலைமுறையினர் மத்தியில் புதிய கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. ஒரு சில கடைகளில் கொரிய கலாச்சார ஆடைகள், பொருட்கள் விற்பனைக்கென தனித்தனி பிரிவுகளே உள்ளன. உலகம் முழுவதும் உள்ள BTS இசைக்குழுவின் ரசிகர்கள் BTS ஆர்மி என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா என பல மாநிலங்களிலும் கிராமம், நகரம் என்ற வித்தியாசம் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த பாடல்களுக்கு அடிமையாகி உள்ளனர். இந்த குழுவினரை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற லட்சிய வெறியையும் கொண்டிருக்கின்றனர். நம் தமிழகத்திலும் கூட கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமிகள் BTS குழுவை பார்ப்பதற்காக தென்கொரியா செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வீட்டை விட்டு புறப்பட்டு சென்று காட்பாடி ரயில் நிலையத்தில் தவித்து நின்ற சம்பவம் கடந்த ஆண்டு அரங்கேறியது. இந்த நிலையில்தான் கடந்த 27ஆம் தேதியன்று ஒரு நேரலை நிகழ்ச்சியில் BTS உறுப்பினர் கிம் டேஹி இந்திய ரசிகர்களை நோக்கி நமஸ்தே இந்திய ஆர்மி, அடுத்த ஆண்டு சந்திப்போம் என்று கூறியது இந்திய ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026இல் தங்களின் பிரம்மாண்ட உலகளாவிய இசை பயணத்தின் ஒரு பகுதியாக முதல் முறையாக இந்தியாவுக்கு வரக்கூடும் என்ற தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உலகின் பல நாடுகளில் 2026 மே முதல் டிசம்பர் வரை சுமார் 65 இசை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத போதும் 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் மும்பையில் இசை நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. தற்போது புதிய ஆல்பம் தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள BTS தனது மேலாண்மை நிறுவனமான ஹைப் அலுவலகத்தை கடந்த செப்டம்பர் மாதம் இந்தியாவில் திறந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் பிரபல கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி இந்தியா வந்தபோது பல சொதப்பல்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட்டது. கொல்கத்தா நிகழ்வில் ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. இருக்கைகள் சேதப்படுத்தப்பட்டு மைதானத்திற்குள் நுழைய முயன்றது போன்ற பல குளறுபடிகள் நடந்தன. நிலைமை இப்படி இருக்க BTS இசைக்குழுவின் வெறிப்பிடித்த ரசிகர்களை சமாளித்து இந்தியாவில் நிகழ்ச்சியை சுமூகமாக நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் கவலையாக உள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.